ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்கள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றாய் இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. அனுதினமும் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்குறுதியை நாம் பிடித்து கொண்டு ஜெபிக்க வேண்டும். நிறைய பேர் எனக்கு சொல்றாங்க, ரொம்ப கம்ஃபர்டா இருக்கு பிரதர், ரொம்ப ஆறுதலா இருக்குன்னு சொல்றாங்க. நான் பொதுவா திருச்சபைகளிலே பேசும்போது இன்னும் கூட சற்று ஆழமாக பேச வேண்டும் என்று நினைப்பதுண்டு. ஆனால் தொலைக்காட்சி நேயர்களுக்காக இதை கொஞ்சம் டைலட் பண்ணி ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களை குறித்து நாம் சொல்லும் போது அவர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை அது கொடுக்கிறது என்பதை உணர்ந்து, கூடவே அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வதற்கான நிபந்தனைகளை நான் மிக கவனத்துடன் உங்களுக்கு சொல்லி வருகிறேன். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க தெரியல. ஒவ்வொரு செய்திக்கு நடுவிலும் நான் நிபந்தனைகளை சொல்லாமல் விடுவதில்லை. வெறுமனே ஆண்டவர் அதை செய்கிறார் இதை செய்கிறார் என்று சொல்வதை விட, நாம் இதை நிறைவேற்றினால் ஆண்டவர் இதை செய்வார் என்று சொல்வதுதான் சால சிறந்ததாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதே விதத்தில் ஒரு அந்நியனாக நான் சற்று உங்களை விட்டு வெகு தூரத்திலிருந்து பேசாமல் மனதளவில் உங்கள் அருகில் நின்று உங்களில் ஒருவனாக இந்த வார்த்தைகளை பேசுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நாளும் நான் கேமராவுக்கு முன்பதாக நின்று பேசுவது போல யோசித்து பேசுவதில்லை. சகஜமாக எங்களுடைய அருமையான உறவுகளிடத்தில், குடும்பத்தாரிடத்தில் என்ன பேசுவோமோ அந்த பாணியில் தான் நான் உங்களோட பேசுறேன். ஸோ நான் மிகவும் இந்த செய்திகளை கொடுப்பதற்காக ரொம்ப கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஆனால் எங்களுடைய குழுவினர் என்னுடைய செய்தியை அவர்கள் டெக்னிக்கலா எடிட் பண்ணி அதை செய்வதற்கு சற்று பிரயாசப்படுகிறார்கள். மற்றபடி நான் சாதாரணமாக பேசுவது போல இந்த செய்திகளை பகிர்ந்து கொண்டு வருகிறேன். உங்களில் அநேகர் இந்த செய்திகளுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், எதிர்பார்க்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்காக நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி தெரிவிக்கிறேன். எங்களுக்கு நிறைய இந்த ஊழியர்களுக்காக ஜெபிக்கிற அல்லது உதவி செய்கிற தேவ பிள்ளைகள் எழும்ப வேண்டும். அப்படி எழும்பினாதான் எதுவும் இன்னும் தடையில்லாமல் வெற்றிகரமாக இந்த ஊழியத்தை செய்ய முடியும். ஆகவே அதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். எங்களோடு இந்த ஊடக ஊழியத்தில் பங்கு பெற விரும்புகிறவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். மற்றபடி நாங்கள் எல்லா எங்களுடைய நிகழ்வுகளிலே வங்கி கணக்குகளை குறிப்பிடுவதும் இல்லை, உதவி செய்யுங்கள் என்று கட்டாயப்படுத்துவதும் இல்லை. ஆனால் அநேகர் உயர்ந்த ஒரு எண்ணத்தோடு எங்களை நினைவு கூர்ந்து சின்ன சின்ன உதவிகளை செய்து வருகிறீர்கள். உங்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து தேவைகள் பெரிதாக இருக்கிறது. தேவைகளை கர்த்தர் சந்தித்து எங்களை நடத்தி கொண்டு வருகிறார். இந்த தேவைகளிலே பங்கு பெறுகிறவர்கள், இந்த தேவைகளுக்காக ஜெபிக்கிறவர்கள், இந்த ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் எங்களுக்கு மிக அவசியம். அவர்கள் மிக முக்கியமானவர்கள். சரி, இன்றைக்கு என்ன அப்படி ஒரு வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் என்றால், யோபு புத்தகம் 11வது அதிகாரத்தின் 17வது வசனத்தின் முற்பகுதி. ஏற்கனவே அதனுடைய பிற்பகுதியை நான் கடந்த ஆண்டு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறேன். அந்த வசனத்தினுடைய முற்பகுதி, அதாவது யோபு புத்தகத்தின் 11வது அதிகாரத்தின் 17வது வசனத்தினுடைய முற்பகுதியை இன்றைக்கு உங்களுக்காக நான் தியானித்து அந்த செய்தியை விளக்கி சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு அந்த வசனத்தை நான் இப்பொழுது வாசிக்கிறேன். உம்முடைய ஆயுசு காலம் பட்ட பகலை பார்க்கலும் பிரகாசமாயிருக்கும். உன்னுடைய ஆயுசு காலம் பட்ட பகலை பார்க்கலும் பிரகாசமாயிருக்கும். நம்முடைய லைஃப் டைம் இருக்கு பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது பட்ட பகலை பார்க்கணும், ரொம்ப பிரைட்டா இருக்கணும். அப்பொழுது உன்னுடைய ஆயுசு காலம் பட்ட பகலை போல பிரகாசமாயிருக்கும் என்று எழுதியிருக்கிறது. ஒளிமயமான எதிர்காலம் உள்ளத்தில் தெரிகிறது என்று ஒரு சினிமா கவிஞன் பாடல் எழுதினார். ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. உண்மையிலேயே ஒளிமயமான எதிர்காலம் யாருக்குரியது? அந்த பட்டப்பகலை பார்க்கலும் பிரகாசமான வாழ்க்கை யாருக்கு கிடைக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு நான் சொல்ல போறேன். இந்த உலகம் பல்வேறு கவர்ச்சிகரமான விளம்பரங்களை செய்கிறது, கவர்ச்சிகரமான காரியங்களை மக்களுக்கு சொல்லி இந்த சமூகத்தை, இந்த உலகத்தினுடைய சிஸ்டம் ஏமாற்றுகிறது. ஆனால் தேவன் அப்படி இல்லை. அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எது சரியானதோ அதை சொல்லுகிறார், அதை திருவசனம் பேசுகிறது. அதை நம்பும் போது அந்த வாக்குறுதிக்கான ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம் சுதந்திரிக்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் இதுதான். உங்களுடைய ஆயுசு காலம் இருக்கு பாருங்க, எவ்வளவு காலம் வாழ போறோம்? ஒருவேளை இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க ஒரு 60 வயது வரைக்கும் வாழலாம், அல்லது 70 வயது வரை,
இல்லைன்னா 90 வயது, சரி விடுங்க, 100 வயது வரைக்கும் வாழ்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வாழக்கூடிய ஆண்டெல்லாம் ஒரு பிரகாசமான வாழ்க்கையா இருக்கணும். நம்ம அரசர்களை பற்றி, நம்முடைய இந்திய தேசத்தினுடைய அரசர்களை குறித்து, மன்னர்களை குறித்து வாசிக்கும் போதெல்லாம் அவருடைய காலம் பொற்காலம், இவருடைய காலம் பொற்காலம் என்னெல்லாம் வாசிப்போம். நான் பேரை சொல்ல விரும்பவில்லை. சில சரித்திர நாயகர்களை வரலாற்று புத்தகங்களிலே நீங்கள் பார்க்கும்போது இந்த ராஜாவுடைய காலம் பொற்காலம் என்று சொல்லப்பட்டிருக்கும். சோ நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய காலம் பொற்காலமா இருக்கிறதா, பிரகாசம் உள்ள காலமா இருக்கிறதா என்றால், எங்க பிரதர் பொருளை ஒரு பிரகாசமான காலமா இருக்குது, இருண்ட காலத்துக்குள்ளதான் வாழ்கிறேன், எல்லாம் இருட்டா இருக்குது, எங்க திரும்பினாலும் எனக்கு பிரச்சனை, எங்க திரும்பினாலும் கஷ்டம், எல்லா பக்கமும் எனக்கு வேலி அடைச்சிருக்குது, நான் சுயாதீனமா விடுதலையா மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட வாழ்கிறது போல நான் ஃபீல் பண்ணல, நான் இருட்டுக்குள்ள இருக்கிறது போலதான் இருக்கிறேன், இன்னும் வெளிச்சத்துக்கு வர முடியல, என் ஆயுசு காலத்துல நான் ஒரு பிரைட்டா அல்லது வெளிச்சம் கொடுக்கிறவனா நான் இருக்க முடியுமா? அப்படிப்பட்ட கேள்வி கணைகளோடு இருக்கிற, கேள்விகளோடு இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, உங்களுக்காகத்தான் நான் பேசுறேன். ஆண்டவர் உங்க ஆயுசுனால இனி எவ்வளவு காலம் இருக்க போறீங்க? 10 ஆண்டோ, 20 ஆண்டோ, 30 ஆண்டோ, 40 ஆண்டோ, எவ்வளவு காலம் இருக்க போறீங்களோ அவ்வளவு காலமும் ஆண்டவர் பட்டப்பகலை போல பிரகாசமா வைப்பாராம். உங்களுடைய ஆயுசு காலங்கள் பட்டப்பகலை போல பிரகாசமா இருக்கும். நீங்க நிச்சயமா பயங்கர பிரைட்டா இருக்க போறீங்க பாருங்க. இந்த நாள் தொடங்கி உங்களுக்குள்ள ஒரு பெரிய வெளிச்சத்தை, ஒரு பிரகாசத்தை கர்த்தர் அனுப்ப போகிறார். அது நிச்சயம் நடக்கும். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு இந்த யோபு புத்தகத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? யோபு 11:17 இந்த வாக்குத்தத்தை பார்க்கிறோம். அப்பொழுது அப்படின்னு இந்த வசனம் ஆரம்பிக்குது. எப்பொழுதுன்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நமக்கு பதில் யோபு 11ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் இருக்குது. எப்பொழுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன். அக்கிரமம் உன் கையில இருந்துச்சுன்னா அதை தூரத்தில் எரிந்து விடு, அநியாயம் உன் கூடாரத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இது இருந்ததுன்னா, அநியாயத்தை நீங்க வச்சிருந்தீங்கன்னா, அக்கிரமத்தை வச்சிருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை இருட்டாதான் இருக்கும். உங்க வாழ்க்கையில பெரிய வெளிச்சத்தை பார்க்க முடியாது. எந்த பக்கம் பார்த்தாலும் டார்க்னஸ் இருக்கும், எந்த பக்கம் பார்த்தாலும் இருள் கவ்வி இருக்கும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரு பிரைட்டான வாழ்க்கை வாழ்றதுக்கு உன் கூடாரத்தில் இருக்கிற அந்த அநியாயத்தை விட்டுருப்பா, உன் கையில இருக்கிற அக்கிரமத்தை விட்டுருப்பா. அப்படின்னு விட்டு விடுகிற போது உன் வாழ்க்கை முழுசும் ரொம்ப பிரைட்டா இருக்கும், உன் ஜீவிதம் முழுசும் ரொம்ப பிரைட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கிறார். இந்த நாளில் ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறது. எஸ், நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவது தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம். ஆண்டவருடைய அளவிட முடியாத தெய்வீக ஆசீர்வாதத்தை, தெய்வீக நன்மையை நீங்கள் அனுபவிக்க போறீங்க. கர்த்தருடைய அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு துணையா இருக்கும். ஆண்டவர் அளவிட முடியாத நன்மையை உங்களுக்கு சீக்கிரத்துல தரப்போறார். நாம செய்ய வேண்டியது அக்கிரமத்தை நம்ம தள்ளி வச்சிடறதுதான். இதே யோபுல இன்னொரு இடத்துல இதற்கு ஒப்பாக ஒரு சில வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். அது ஞாபகத்தில் இருக்குது எனக்கு. அது எங்க இருக்குதுன்னு சொன்னா யோபு புத்தகம் 22ஆம் அதிகாரத்தில் இருக்கு. யோபு 22:28 நான் நினைக்கிறேன். இந்த வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் பாருங்க. நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும், உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, உன் பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். அந்த பட்டப்பகலை போல உங்க ஆயுசு நாள் இருக்கும், பாதைகள் வெளிச்சம் பிரகாசிக்கும். என்ன பண்ணுனா அப்படின்னு நீங்க நம்ம யோபு 11ஆம் அதிகாரத்துல கேட்டது மாதிரி இந்த 22ஆம் அதிகாரத்தை பார்த்து கேட்டோம்னா, இந்த அதிகாரத்தினுடைய 23வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அதையும் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர், அக்கிரமத்தை உமது கூடாரத்திற்கு தூரமாக்குவீர். இங்கே அப்படிதான் இருக்குது. அக்கிரமத்தை கூடாரத்துக்கு தூரமாக்கு, அநியாயத்தை கூடாரத்தை விட்டு தூரமாக்கு. இதை செஞ்சிட்டீங்கன்னா ஒரு பிரைட்னஸ் இருக்கும், ஒரு வெளிச்சம் இருக்கும், நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அப்போ நம்முடைய கூடாரத்துல இப்போ அக்கிரமம் இருக்குதா, நம்முடைய கூடாரத்துல அநியாயம் இருக்குதா? இதுதான் இன்றைய சிந்தனை. நீங்க அதை செக் பண்ணிட்டு அதெல்லாம் தூக்கி வீசிட்டீங்கன்னா ஒளிமயமான எதிர்காலம் உள்ளத்தில் தெரிகிறது. என்ன, உலகமே உங்க வெளிச்சத்தை பார்த்து சந்தோஷப்படும். நீங்க ரொம்ப பிரைட்டா இருப்பீங்க, வெளிச்சம் கொடுப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. அப்போ நம்முடைய கூடாரத்துல நான் இப்ப சொல்ல போற அந்த அக்கிரமங்கள் இருக்குதா? நிறைய இருக்குது. ஆனால் நான் 5 விடயங்களை மாத்திரம்தான் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போறேன். எதெல்லாம் அக்கிரமம், கூடாரத்தில் இருக்கக்கூடிய அக்கிரமம் என்ன? நம்பர் 1, விக்கிரகம். விக்கிரகம் நம்முடைய கூடாரங்களில் இருந்தா அந்த விக்கிரகம் ஒரு அக்கிரமமான காரியம்தான். விக்கிரகத்துக்கும் தேவனுக்கும் எந்த தொடர்பு இல்லை.
கூடாரத்துக்குள்ள விக்கிரகம் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப பிரைட்டா இருக்காது. நம்முடைய ஜீவிதத்துல நாம் மிகவும் வாதிக்கப்பட்ட அல்லது வேதனையை அனுபவிக்கிறவர்களாக நாம் வாழ வேண்டியிருக்கும். ஆதியாகமம் 31 அதிகாரம் 33 மற்றும் 34 வசனங்களை பாருங்களேன். லாபான் தான் வீட்டுல இருக்கிற விக்கிரகங்களை, சுரூபங்களை யாக்கோபு திருடிட்டு வந்ததா குற்றம் சாட்டுறான். லயால் வீட்டுல, அவனுடைய வேலைக்காரி வீட்டுல, ராகேல் வீட்டுல, ராகேலுடைய வேலைக்காரி வீட்டுல எல்லாத்தையும் செக் பண்ணா அந்த சுரூபம் கிடைக்கல. ஆனா அந்த சுரூபத்தை உண்மையிலே திருடிட்டு வந்தது யாரு? தகப்பனுடைய சுரூபங்களை திருட்டளவாய் கொண்டு வந்து யாருன்னா ராகேல். ராகேல் அவைகளை எடுத்து ஒட்டக சேனத்துக்கு நடுவிலே உள்ளே ஒளித்து வைத்து அதன் மேல் உட்கார்ந்து கொண்டார். லாபான் வந்து தேடி பார்க்கிறான். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு தனக்கு இருப்பதாகவும் எழுந்திருக்காதை குறித்து நீங்கள் தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம் என்று பணிவுடன் தன் தகப்பனிடத்துல தந்திரமாய் சொல்லி தப்பித்தாள் இந்த ராகேல். ஆனால் விக்கிரகத்தை ஆண்டவர் அருவருக்கிறார். யாத்திராகமம் 20, 2, 3, 4 வசனங்களை பாருங்களேன். அருவருக்கிறார். விக்கிரக காரியங்களை தேவன் அருவருக்கிறார். தேவன் அருவருக்கக்கூடிய அந்த விக்கிரகத்தை இந்த ராகேல் ஒளிச்சு வச்சிருந்தா தன்னுடைய கூடாரத்துல. அது தேவனுடைய பார்வையில் அக்கிரமமாக இருந்தது, தேவனுடைய பார்வையில் அநியாயமா இருந்தது. அதனால என்ன நடந்துச்சு? ராகேல் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவளுக்கு நிம்மதியே கிடையாது. நீங்க நல்லா பார்த்து பாருங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்தான்னு நினைக்கிறீங்களா? இல்ல. குழந்தை இல்ல, ரொம்ப நாள் ஒரு மலடியா இருந்தா, எல்லாருக்கும் முன்னாடி செத்து போனா, எல்லாருமே பூர்வீக கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டிருந்த போதிலும் இந்த ராகேல் வந்து அங்க அடக்கம் பண்ணப்பட முடியல. அவளுடைய வாழ்க்கை ஒரு வருத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையா தான் இருந்துச்சு. ஏனென்றால் கூடாரத்துக்குள்ளே அவள் அக்கிரமத்தை, விக்கிரகம் என்ற அக்கிரமத்தை ஒழித்து வைத்தாள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய விக்கிரக ஆராதனை, விக்கிரகம் என்னென்றா பெருமை கூட விக்கிரகம்னு சொல்லலாம். கீழ்ப்படியாமை அல்லது முரட்டாட்டம் ஒரு விக்கிரகம். எதுக்கு அடங்க மாட்டோம். ஆண்டவர் சொன்னாரு அப்படின்றதெல்லாம் நமக்கு இல்லை. நம்ம மனமன போக்கில் நடக்கிறது. அப்படி நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம். ஆலயத்துக்கு வருவாங்க, பைபிள் வாசிப்பாங்க, ஆனா அடங்க மாட்டாங்க. ஒபீடியன்ட் இருக்காது. முரட்டாட்டம், தேவன் வச்சிருக்கிற ஒழுங்க மீறி நடக்கிறது, இதெல்லாம் ஒரு விக்கிரகம் தான், விக்கிரக ஆராதனை தான். இதை நான் 1 சாமுவேல் புத்தகம் 15 அதிகாரம் 22, 23 வசனங்களிலே வாசிக்க முடியும். அதே போல பொருள் ஆசை என்பதும் ஒரு ஆவிக்குரிய விக்கிரகம் தான். பொருளை சேகரிப்பது. நிறைய பேர் பாருங்க, என்ன கிடைச்சாலும் அதை வாங்கி வச்சிருப்பாங்க, அதை இழக்க மாட்டாங்க. பொருட்களை சேர்த்துக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. அவசியமான பொருட்களை நம்ம சேர்க்கலாம், ஆனா பொருள் ஆசையோடு நாம் இருக்கக்கூடாது. எப்ப பார்த்தாலும் பணம் பணம் பொன் பொருள் என்று அவைகளிலே கவனம் செலுத்தி வாழக்கூடாது. ஒரு நாள் அதெல்லாம் நம்ம விட்டு போய்விடும். அது ஒன்றுக்கு உதவாத அன்பானவர்களே. சோ அது விக்கிரகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய கூடாரத்திலே விக்கிரகம் இருக்கிறதா? ஒருவேளை கீழ்ப்படியாமை இருந்தால் அது ஒரு விக்கிரகம், ஒருவேளை பொருளாசை இருந்தால் அது ஒரு விக்கிரகம், ஒருவேளை பெருமை இருந்தால் அது ஒரு விக்கிரகம். அதெல்லாம் விட்டு நீங்கள் விலகும் பொழுது, அதை தூர எறிந்து விடுகிற போது, உங்களுக்கு கூடாரத்தை விட்டு அகற்றுகிற போது உங்களுடைய ஆயுசு காலம் பட்ட பகல் மாதிரி இருக்கும். நான் பணம் வேணான்னு சொல்லல, பணம் நமக்கு தேவைதான். ஆனா அதன் மேல ஒரு லஸ்ட், இச்சை நமக்கு வந்துடாம நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, கூடாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய இரண்டாவது ஒரு பெரிய அக்கிரமம் அல்லது அநியாயம் எதுன்னு கேட்டா முறுமுறுப்பு. முறுமுறுக்கிற ஒரு விஷயம் நம்முடைய கூடாரத்துல இருந்துச்சுன்னு சொன்னா அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது. பாருங்க, ஆண்டவர் செஞ்ச அற்புதம் எவ்வளவு இருக்குது, எவ்வளவு நன்மை இருக்குது, எவ்வளவு உயர்வு இருக்குது, அதெல்லாம் விட்டுருவாங்க. எப்ப பார்த்தாலும் முறுமுறுத்துட்டே இருக்கிறது, சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. மோர்மாரி, அது தேவனுடைய பார்வையில் அக்கிரமம். தேவன் அதை வெறுக்கிறார். குறிப்பாக பல விடயங்களை குறித்து எபிரேய மக்கள் வனாந்தரத்துல முறுமுறுத்தாங்க. அதுல கூடாரத்துல முறுமுறுத்தாங்கன்னு 2 விடயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஒண்ணு என்னன்னா, கன்று குட்டிகளை செஞ்சு வச்சுக்கிட்டு அதனால தண்டிக்கப்பட்ட போது அதை நினைச்சு கூடாரத்துல முறுமுறுத்துட்டே இருந்தாங்களாம். அதை நாம் சங்கீதம் 106:25 வாசிக்கிறோம். கண்ணுக்குட்டி செஞ்சது தப்பு, அதனால கர்த்தர் அடிச்சாரு, அது நியாயமானது. ஆனா அதை நினைச்சு கூடாரங்களிலே சென்று அவர்கள் முறுமுறுத்துட்டே இருந்தாங்க. என்னது ஆண்டவர் இப்படி என்ன இப்படி பண்ணிட்டாரு? விக்கிரகம் அவருக்கு பிடித்தம் இல்லாதுன்னு இருக்குது. ஆனா விக்கிரகத்தை வழிபட்டதுனாலே, கண்ணுக்குட்டிகள் செய்து ஆராதித்ததுனாலே கர்த்தர் அடித்தார். அவர் ஏற்கனவே எச்சரிச்சிருக்கார். 20ஆம் அதிகாரம் யாத்திராகமத்துல எச்சரிச்சிட்டாரு. 32ஆம் அதிகாரத்துல நீங்க கண்ணுக்குட்டி செய்றீங்க. ஆண்டவர் கோபம் உள்ளவர் இல்லையா? அடிச்சார். அடி வாங்கினவங்க தங்களுக்கு அருமையானவங்க செத்து போயிருப்பாங்க. அதை நினைச்சிட்டு கூடாரத்துல முறுமுறுத்துட்டே இருந்தாங்க.
ரெண்டாவது கூடாரத்துல எந்த சந்தர்ப்பத்துல முறுமுறுத்தாங்கன்னா, கூடாரத்துல முறுமுறுத்தது. அவங்க நிறைய விஷயத்துல முறுமுறுத்தாங்க. கொமட்டி காய்க்காக, வெள்ளரி காய்க்காக, வெள்ளைப்பூண்டுக்காக, இதுக்கெல்லாம் முறுமுறுத்தாங்க. நாங்க மண்ணா சாப்பிட்டு வெஜிடேரியன் சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போச்சு, எங்களுக்கு நான்வெஜ் வேணும்னு கேட்டா அதுக்கு முறுமுறுத்தாங்க. தண்ணியிலேன்னு முறுமுறுத்தாங்க. ஒன்னா ரெண்டா முறுமுறுத்துட்டே இருந்தாங்க. ஆனா கூடாரத்துக்குள்ள இருந்துகிட்டே முறுமுறுத்த ரெண்டு விஷயம். ஒண்ணு இந்த கண்ணுக்குட்டி விஷயம், இன்னொன்னு கானானை குறித்து திட்டம் தெளிவுமா கர்த்தர் பேசி அந்த காரியத்தை விசுவாசிக்காமல் முறுமுறுத்து கொண்டிருந்தார்கள். இத உபாகமம் 1:27 பாத்தீங்கன்னா அவர்கள் முறுமுறுத்தால் இருக்குது. எதை நினைச்சு? கானானை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகளை விசுவாசிக்காம அதை நினைச்சு அவர் முறுமுறுத்து கொண்டிருந்தார்கள். அப்ப முறுமுறுப்பு என்பது நம்முடைய கூடாரத்தை விட்டு அகலும். நம்முடைய வாழ்க்கையில பல காரியம் குறித்து முறுமுறுக்கிறோம்ல, ஏன் ஆண்டவர் இதை செய்யல? நான் நல்லா தானே ஜெபம் பண்ணேன், ரெகுலரா சர்ச்சுக்கெல்லாம் போனேனே, டைத்தெல்லாம் ஒழுங்கா கொடுத்தனே, ஏழைகளுக்கெல்லாம் நான் உதவி செஞ்சிருக்கிறேன், நற்செய்தி சொல்லியிருக்கிறேன், அப்படிலாம் சொல்றோம். ஆனா முறுமுறுப்பு இருக்குது. ஏன் ஆண்டவர் எனக்கு இதை செய்யணும், ஏன் ஆண்டவர் இப்படி ஒரு பிரச்சனை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் முறுமுறுக்கிறோம். நம்மகிட்ட என்ன தவறு இருக்குன்றதை யோசித்து பார்க்கறது இல்ல, மாறாக முறுமுறுக்கிறோம். நான் ஒரு நாளும் பிரியமானவர்களே, ஒரு 35 ஆண்டுகளுக்கு மேலாக நான் கர்த்தருடைய பணியை செய்து வருகிறேன். ஒரு நாள் நான் முறுமுறுத்ததில்லை. ஏனென்றால் என் வாழ்க்கையில அவர் தீமையே அனுமதிச்சாலும் அதுல ஒரு நன்மை இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். தீமையே அனுமதிக்கலாம். அவர் நான் தண்டிக்கப்படுறதுக்கும் உபத்திரவப்படுறதுக்கும் வேதனைப்படுத்துறதுக்கும் அவர் எனக்கு அதுவைகள் வருவதற்கு அனுமதிக்கலாம். ஆனா அதுல ஒரு பெரிய நன்மை இருக்கு அப்படின்றத நான் நம்புறேன். அதனாலதான் யோபு சொல்லுகிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நான் நம்பிக்கையா இருப்பேன். சாகடிக்கட்டுங்க, ஆனா கூட நான் ஆண்டவர் நம்புவேன்றானே, அந்த நம்பிக்கை நமக்கு வரணும். நம்ம அதுல ரொம்ப கவனமா இருக்கணும், முறுமுறுத்துறக்கூடாது, ரொம்ப கவனமா இருக்கணும். நான் அதை நினைச்சு கடந்து வந்த பாதைகளை நினைச்சு பார்க்கிறேன். ரொம்ப சின்ன வயதுல என்னுடைய பெற்றோர் மரித்து போனாங்க. நிராதரவாக நான் நின்ற காலங்கள் உண்டு. 5 வருஷம் 3 வேளை தொடர்ச்சியா நான் சாப்பிட்டதில்லை, உணவு எடுத்துக்கொண்டதில்லை. அவ்வளவு மனசு சங்கடம், அவ்வளவு வேதனை. ஆனா ஒரு நாள் கூட நான் முறுமுறுத்ததில்லை. என்னுடைய ஆண்டவர் எனக்கு போதுமானவராக 35 ஆண்டு காலங்கள் இருந்திருக்கிறார், என் பெற்றோர் மரித்த பிறகு. ஆகவேதான் நான் மனதின் மகிழ்ச்சியோட சொல்றேன், அன்பானவர்களே, இந்த தேவனிடத்துல முறுமுறுத்துறா என்ன செஞ்சாலும் பரவாயில்ல. யோபு சொன்னார்ல, நிர்வாணியா வந்தேன், நிர்வாணியை செல்வேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனநிலை நமக்கு இருக்கணும். 3வது, நம்முடைய கூடாரத்துல இருக்கிற அக்கிரமம் என்னன்னு கேட்டா, சாபத்தீட வச்சுக்கிறது. சாபத்தீட வச்சுக்கிறது மாத்திரம் இல்ல, தேவனுக்குரியதையும் வஞ்சித்து வச்சுக்கிறது. சாபத்தீடு மற்றும் தேவனுக்குரியவைகளை வஞ்சித்து நம்முடைய கூடாரத்துல வச்சுக்கிட்டோம்னா அது அக்கிரமோ அப்படின்னு சொல்லி இருக்குது. அதுதான் அக்கிரமம். ஒருத்தன் கூடாரத்துல அப்படி ரெண்டையும் வச்சிருந்தான். அதாவது பாபிலோனிய சால்வை என்பது சாபத்தீடானது, தங்கம் வெள்ளின்றது தேவனுக்குரியது, தேவனுக்குரியவைகளை வஞ்சித்து வைத்தான். யோசேப்பு புஸ்தகம் 6:18-19 பாருங்களேன். சாபத்தீடு எது, தேவனுக்குரியது எது என்று எழுதப்பட்டிருக்கிறது. 7:11 திருடுனா வஞ்சித்தான் இருக்குது. திருடுனது சாபத்தீடு, இச்சித்தது சாபத்தீடு, வஞ்சித்தது தேவனுக்குரிய அந்த காரியங்கள். இவைகள் எல்லாம் அவன் செஞ்சதுனால ஒட்டுமொத்த சேனைக்கே ஒரு ஆபத்து வந்துச்சு. அவனுடைய வாழ்க்கையில வெளிச்சம் இல்லை, பிரகாசம் இல்லை, அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அஸ்தமனமாய் போச்சு. ஆகவே சாபத்தீட நாம கூடாரத்துக்குள்ள வச்சிருந்தோம்னு சொன்னா அது நம்முடைய லைஃப்ல ரொம்ப பிரைட்டா நம்மளை வளர விடாது. வெளிச்சமா நாம் வாழ முடியாதபடி இருளுக்குள்ள இருந்தது போலதான் இருக்கும். அதனால எதெல்லாம் தேவனுக்கு இஷ்டம் இல்லை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் எது, அதெல்லாம் தூக்கி வீசுங்க. ஆண்டவருக்குரியதை ஆண்டவருக்கு கொடுங்க, தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுங்க. தேவன் விரும்பல, வெறுக்கிறாருன்னு சொன்னா அதை தூக்கி வீசுங்க. கூடாரத்துல நாம அவைகள் இல்லாம பார்த்துக்குவோம். என்னுடைய கூடாரம் தேவன் விரும்புகிற கூடாரமா இருக்கணும்ன்றதுல நாம கவனம் செலுத்தணும். அப்படி செய்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். திருச்சியில் தீர்க்க தரிசன மாலை. Tonight the Holy Spirit is telling me, the hand of the Lord is going to move in that family. தேவ செய்தி தீர்க்கதரிசி சாம் அச்சன் அவர்கள், கேரளா. ஆராதனை சகோதரர் கைவில்யம் டேவிட். நாள் மார்ச் மாதம் 10ஆம் தேதி மாலை 6 மணிக்கு. நடைபெறும் இடம் YMCA புத்தூர், திருச்சி, அரசு மருத்துவமனை எதிரில். ஆசீர்வாதம் பெற அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு 9843453017. 4வது, துன்மார்க்கம்.
துன்மார்க்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு அக்கிரமம். துன்மார்க்கம் மிகப்பெரிய, நிறைய மனுஷனுடைய லைஃப்ல வந்து துன்மார்க்க ஜீவிதம் இருக்குது. ஆகவே துன்மார்க்க ஜீவிதம் என்ன ஆகுறதுன்னு சொன்னா அவருடைய வாழ்க்கையில பிரைட்டா ஆக முடியாதபடி அவங்க இருட்டுக்குள்ள கொண்டு போயிடுது. இதை யோபு புத்தகத்துல பல இடத்துல யோபு பாடுறான், யோபு சொல்லுகிறான். யோபு 18:6 நீங்க பார்க்கும்போது அந்த கூடாரத்துல வெளிச்சம் இருக்காது, அந்த பிரகாசம் இருக்காதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனிதன் துன்மார்க்க ஜீவிதம் பண்ணினான்னு சொன்னா அவருடைய கூடாரத்துல என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு நிறைய சொல்றாரு யோபு தன்னுடைய புத்தகத்துல சொல்லுகிறார். முதலாவது யோபு 8:22 அந்த கூடாரம் அழிந்து போகும் அப்படின்னு சொல்றார். இரண்டாவது யோபு 18:6 அவருடைய கூடாரத்தின் வெளிச்சம் அந்தகாரப்படுன்னு சொல்றாரு. மூன்றாவது யோபு 18:14 கூடாரத்தில் இருக்கிற நம்பிக்கை பிடுங்கி எரியப்படுன்னு சொல்றாரு. நாலாவது அதே யோபு புத்தகம் 18:15 கூடாரத்துல பயங்கர குடியிருக்கும் அப்படின்னு எழுதி இருக்குது. அதே போல யோபு 20:26 கூடாரத்தில் மீதியா இருக்கிறவர்கள தீமை பட்சிக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப துன்மார்க்கமா ஒரு மனுஷன் இருந்தான்னா அவனுடைய லைஃப், அவனுடைய ஆயுசு நாட்கள் இருண்ட காலமா தான் இருக்கும். பிரகாசம் இருக்காது, வெளிச்சம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது. பாருங்க, புதிய ஏற்பாட்டு காலத்துல இந்த இளையகுமாரன் ஆஸ்திகள் எல்லாம் பிரித்து எடுத்துட்டு போய் துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணினான். என்ன நடந்துச்சு? அவனுடைய ஆயுசு காலம் இருண்டு போய் இருந்துச்சு. எல்லாம் குறைவுபட்டு பன்றிக்கு போடுகிற தவிடு கூட கிடைக்காம அவன் கஷ்டப்பட்டான். அவன் மறுபடியும் மனம் திரும்பினதுனால அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம், மீண்டும் ஒரு புது வாழ்க்கை அவனுக்கு கிடைச்சது. அது ஐயப்பனுடைய சுத்த கிருபை. சோ உங்களுடைய லைஃப்ல துன்மார்க்கத்தை உங்களுடைய கூடாரத்தை விட்டு அகற்றுங்கள். கூடாரத்துல துன்மார்க்கம் இருக்க வேண்டாம், அதை விட்டு விலகுங்கள். அப்பொழுது உங்களுடைய ஆயுசு காலம் பட்ட புகழ போல இருக்கும். இறுதியாக பரிதானம் நம்முடைய கூடாரத்தில் இருந்தா மிகப்பெரிய ஆபத்து, இருள் தான் இருக்கும். நிறைய பாருங்க, லஞ்ச லாவணியம் நிறைந்த உலகம். ஒரு அருமையான பெரியவர், ஒரே அதிகாரி. நான் ஒரு எளிய நிலையில ஒரு கிராம சபையை நடத்தி கொண்டிருந்த போது உபவாச ஜபத்திற்கு வருவார் ஒரு பெரிய அதிகாரி. அந்த ஜபத்துக்கு வரும்போது ஒரு சில வாரங்கள் கவனித்து விட்டு அடுத்தடுத்த வாரங்கள், இன்னைக்கு உபவாசம் வருகிற அத்தனை பேருக்கும் நான் சர்பத்து வாங்கி கொடுக்கிறேன், நான் டீ வாங்கி கொடுக்கிறேன், வடை வாங்கி கொடுக்கிறேன், எல்லாருக்கும் ஸ்பான்சர் பண்ணுவார். எனக்கு ஒரே சந்தோஷம், பரவாயில்ல, இந்த ஆத்மா வந்ததுனால 1-2 பேர் கூடுதலா வர ஆரம்பிச்சாங்க இந்த ஃபாஸ்டிங் பிரேயருக்கு. அப்புறம் சாப்பாடு போட ஆரம்பித்தார். ஒரு நாள் கேட்டேன், ஐயா நீங்க இவ்வளவு செய்யறீங்களே, ரொம்ப சந்தோஷம், எப்படி உங்களால இப்படி செய்ய முடியுதுன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, வேற என்ன செய்யறது, லஞ்சம் கொடுக்குற பணத்தை எல்லாம் வாங்கி வச்சு நான் இந்த சபைக்கு செலவு பண்றேன்னாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. ஒரு நாள் சொன்னேன், தயவு செய்து இனிமே இந்த பணத்தை நீங்க இதுக்கு செலவு பண்ணாதீங்க, லஞ்சம் வாங்கவும் வாங்காதீங்க, அது தேவன் அருவருக்கிற ஒரு காரியம். எத்தனையோ குடும்பங்களில லஞ்சத்தினால் வரக்கூடிய பணத்தை வச்சு பொருட்களை வாங்குறாங்க. அதெல்லாம் எவ்வளவு பெரிய சாபம் தெரியுமா? அப்படி நிறைய குடும்பங்களை நான் பார்த்திருக்கிறேன். லஞ்ச பணத்தினால ஆடம்பரமா சுகபோகமா வாழ்ந்தவங்க ஒண்ணு இல்லாம போயிட்டாங்க. நல்லா உழைச்சு நாம வைத்திருக்கிற அந்த சம்பாத்தியமே நமக்கு போதுமானது. அது கொஞ்சமா இருக்கலாம், ஆனா மன நிறைவானது. பரிதானம் நம்முடைய கூடாரத்தில் இருந்தால் அந்த வீட்டுல அக்கிரமம் இருக்கிறது, தேவன் நம்முடைய வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்ற முடியாது. யாத்திராகமம் 23:8 சொல்லுகிறது, இந்த பரிதானம் நல்ல பார்வையுள்ளவர்களே குருடாக்கிருமா அப்படி சொல்லியிருக்கு. நல்லா பாக்குறாங்க பாருங்க, அவங்களே குருடர்கள் ஆக்கிறோம் இந்த பரிதானம் அப்படின்னு இருக்குது. இன்னொரு வசனம் உபாகமத்துல இன்னும் அழகா இருக்குது, ஞானிகளை கூட அவைகள் குருடர்களாக மாற்றிவிடும். உபாகமம் 16:19 இருக்கு. ஞானி இருக்காங்களா, நல்ல வயசா இருப்பாங்க, நல்ல ஞானமா யோசிப்பாங்க, அவங்கள கூட இந்த பரிதானம் குருடர்களா மாற்றிடுமா. எவ்வளவு கஷ்டம் இல்ல? நீதிமொழிகள் 29:4 வாசித்து பாத்தீங்கன்னா இந்த பரிதானம் நியாயத்தையே ஒண்ணு இல்லாம செஞ்சிடும், நியாயத்தை புரட்டிடும். நியாயம்லாம் ஒண்ணு இருக்காது, எல்லாத்தையும் காலி பண்ணிடும். அதனால பரிதானம் தேவன் அருவருக்கக்கூடிய ஒரு பாவம். பரிதானத்தை விரும்பாதவர்கள் தான் தேவனுடைய கூடாரத்தில் தங்க முடியும். யார் தேவனுடைய கூடாரத்தில் தங்குவான், வாசம் பண்ணுவான்? பரிதானத்தை வெறுக்கிறவர்கள், பரிதானத்தை விரும்பாதவர்கள், அவர்கள் தான் கூடாரத்தில் தங்க முடியும். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவர் நம்முடைய கூடாரத்தை விட்ட அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் நம்ம அப்புறப்படுத்தி விட்டால் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஆயுசு காலம் பட்ட பகலை போல பிரகாசமா இருக்குன்னு சொல்றாரு. நிச்சயமா பட்ட பகலை போல ஆயுசு நாட்கள் பிரகாசமா இருக்கும். நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, நீங்க உயர்த்தப்படுவீங்க, ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆண்டவர் உங்களை உயர்ந்த நிலையில வைப்பார். இப்போ உங்களுடைய எதெல்லாம் அக்கிரமம், கூடாரத்துல ஒளிஞ்சிருக்கிற அக்கிரமம் எதெல்லாம்? முதலாவது சொன்ன விக்கிரகம்னு சொன்னேன்.
2வது முறுமுறுப்புன்னு சொன்னேன், 3வது சாபத்தீடு, 4வது துன்மார்க்கம், 5வது பரிதானம். நிறைய அக்கிரமம் இருக்கு. இந்த 5 ஞாபகத்துல வச்சுட்டா போதும். இதையெல்லாம் நம்முடைய வீட்டை விட்டு, கூடாரத்தை விட்டு அகற்றி விடுகிற போது நம்முடைய ஆயுசு காலம் பட்ட பகலை போல ரொம்ப பிரைட்டா இருக்கும், ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். நிச்சயமா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அதுல மாற்று கருத்து இல்ல. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்க அனுபவிப்பீங்க, அனுபவிக்க போறீங்க. ஜெபம் பண்ணுவோமா? நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான தருணத்திற்காக நன்றி. இந்த நாளிலும் தகப்பன் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, அவங்களுடைய ஆயுசு காலம்லாம் பட்ட பகல் மாதிரி பிரகாசமா இருக்கணும். இருண்டு போயிருக்குப்பா அநேகருடைய வீடு. சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, வியாதியில வேதனைப்படுறாங்க. சம்பாதிக்கிற பணம் எல்லாம் மருத்துவத்துக்கு போகுது. இன்னும் அநேகருடைய பணம் வட்டிக்கு கொடுக்குறாங்கப்பா. அவங்க உழைச்சதை அவங்க சாப்பிட முடியல. ஏடிஎம் கார்டை பிடிக்கிறாங்க. அப்படி வேதனைப்படக்கூடிய மக்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும். அவங்களுக்கு ஒரு நல்ல பிரைட்னஸை கர்த்தர் உருவாக்குங்க. ஐயோ, என் வாழ்க்கை இப்படி இருக்குது, அநியாயமா என் வாழ்க்கை வீணாகுதே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இருண்டு போச்சே, என் மகளுடைய வாழ்க்கை இருண்டு போச்சே, என் மகன் வாழ்க்கை இப்படி இருண்டு போய் கிடக்குதேன்னு சொல்லி வேதனைப்படக்கூடிய பெற்றோர்களுக்காக வேண்டுகிறேன். ஆண்டவரே, இனி இந்த குடும்பங்களில ஒரு பெரிய தெய்வீக சமாதானம் இருக்கட்டும். நீங்க ஆசீர்வதிங்கப்பா. உடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறேன். எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.